திரையை விலக்கிவிட்டு மஞ்சுளா ஜன்னல் அருகே வந்தாள். கிருஷ்ணபட்சத்து இரவின் கரிய வானத்திலே வைர மணிகள் என தாரகைகள் இங்கும் அங்கும் மினுக்கிக்கிட்டு கொண்டிருந்தன. வராந்தாவின் வெளிச்சத்திலே படர்ந்து கொண்டிருந்த நித்திகை மல்லிகை மலர்களின் நறுமணம் காற்றின் ஊடே கலந்து வந்து அறைக்குள் மிதந்து கொண்டிருந்தது. ஜுரவேகத்தில் நினைவின்றி கட்டிலின் மீது புரண்டு படுத்தாள் சந்திரா. கால் அருகில் படுக்கை மீது திறந்தபடியே இருந்த புத்தகம் ஒன்று நழுவி தடால் என்று கீழே விழுந்துவிட்டது. திடுக்கிட்ட மஞ்சுளா ஓடிச் சென்று அதை எடுத்து பத்திரமாக மேஜை மீது வைத்துவிட்டு அருகில் வந்து அவளை கூர்ந்து பார்த்தாள். வைத்தியர் கொடுத்து போன மயக்க மருந்தினால் சந்திரா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அச்சிறு சப்தம் அவள் நித்திரைக்கு பங்கம் ஏதும் விளைவிக்கவில்லை. சரிந்து விழுந்திருந்த போர்வையை எடுத்து நன்றாக போர்த்துவிட்டு நலிந்து போன அவளது முகத்தை இரக்கத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள் மஞ்சுளா. பிரமாதமான அழகி என்று இல்லாவிடனும் ஆனந்த நிலையத்து செல்வகுமாரியின் முகத்தில் இருந்த திருமகளின் பொலிவு நோயின் கொடுமைக்கு பலியாகி விகாரமடைந்து விட்டிருப்பதைக் கண்டு மனம் குமைந்து போனாள் மஞ்சுளா. சில தினங்களாக சந்திரா புத்தகங்கள் பலவற்றை தொடர்ந்து படிக்கச் சொல்லி கேட்பதில் மிகவும் கருத்தாக இருந்தாள். ஒரு நாள் முழுவதும் பகவத்கீதையின் உட்பொருட்களையும் தத்துவங்களையும் கேட்டு ரசிப்பதிலே பொழுதை போக்கினாள். இன்னொரு நாள் சைவ சித்தாந்தத்தின் அரும்பெரும் விளக்கத்தை கேட்டு ஆனந்தப்பட்டாள். நாயன்மார்களின் திவ்ய சரித்திரம், ஆழ்வார்களை பற்றிய வரலாறுகள், ஆங்கில கவிதைகள், பாரதியார், தாகூர் இவர்களின் கவிதைகளை படிக்கச் சொல்லி கேட்டு கண்களை மூடிக்கொண்டு மோன நிலையில் கவிதை உலகிலே பவனி வந்தாள். சற்றென்று கண்களை திறந்து தன் சிநேகிதி பக்கம் பார்த்தாள். நமது கவிஞரை உலகத்து மகாகவிகள் யாருடனும் எந்த இடத்திலும் ஒப்பிட முடியும் இல்லையா? அடுத்த பிறவியிலே நான் ஒரு கவியாக பிறக்கவே ஆசைப்படுவேன் என்று கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். இத்தனை தீவிரமாக ஆராய்ந்து படித்து அறிந்தவள் என்று இதுவரை மஞ்சுளாவுக்கு தெரியாது. எனவே அவள் சற்று திகைத்து போய்விட்டாள். பார்க்க வெகுளி போல் தென்பட்ட அந்த பெண் உண்மையிலே மிகச்சிறந்த அறிவொளி, ரசிகை, பொறுமையின் பூஷணம், அடக்கத்தின் சின்னம். இவ்வளவு இருந்தும் உலகிலே நீண்ட நாட்கள் வாழ முடியாது தடுக்கும் கொடியதொரு நோய். ஏன் ஏன் மனம் குமைந்து போன அவளுக்கு அழுகி வந்துவிட்டது. வடலூர் வள்ளலாரின் அருட்பாடல்களை தனக்குள்ளே மெல்ல முணுமுணுத்தாள் சந்திரா. மூடியிருந்த அவளது கண் இமைகளை தாண்டி கொண்டு கண்ணீர் தாரையாக கன்னங்களில் வழிந்தோடியது. படிக்கவும் கேட்கவும் ரசிக்கவும் எவ்வளவோ இருக்கின்றன. ஆனால் எனக்கு மட்டும் வாழ மிகவும் குறுகிய காலம்தான் மிஞ்சி இருக்கிறது. இருக்கும் சில நாட்களில் இத்தனையும் படித்து கேட்டு அனுபவித்து தீர்த்து விட வேண்டும் என்ற ஆத்திரம், கைகூடாத ஆசை. இதனால் என் மேலேயே எனக்கு மனக்கசப்பு, வீண் எரிச்சல், கோபம். இதெல்லாம் என்ன சோதனையோ புரியவில்லை என்று பேசிக்கொண்டு போனாள். மஞ்சுளாவின் இலகிய உள்ளம் துன்பத்திலே தத்தளித்தது. கட்டு மீறிக்கொண்டு புறப்பட்ட கண்ணீரை சட்டென்று துடைத்து கொண்டாள். இதெல்லாம் என்ன பேச்சு? வீணாக மனதை அலட்டி கொள்ளக்கூடாது. எல்லாம் விரைவில் சரியாகிவிடும். இன்று படித்தது போதும். மருந்தை சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் தூங்க வேண்டும் என்று அன்புடன் கடிந்து கொண்டாள். ஆனால் மருந்தை சாப்பிட்ட சந்திரா புத்தகத்தை மேலே படிக்கச் சொல்லி வற்புறுத்தினாள். கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டே படுத்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள். சில தினங்களாக தொடர்ந்து கண் விழித்திருந்து சதா நோயாளியின் அருகிலிருந்து சலிக்காது பணிவுடை செய்ததனாலோ என்னவோ மஞ்சுளாவிற்கு மெத்தவும் களைப்பாக இருந்தது. காய்ச்சல் வந்துவிடும் போல் வாயெல்லாம் ஒரே கசப்பு. உணவின் மீது நாட்டமே இருக்கவில்லை. திடீரென்று இளைத்து விட்டியே, உன் உடம்பை கவனித்துக்கொள் என்று அன்று காலை கூட எஜமானி அம்மாள் பரிவுடன் அவளை விசாரித்துவிட்டு வேலைக்காரி வசம் ஒரு டம்ளர் நிறைய ஆரஞ்சு ரசத்தை கொடுத்து அனுப்பினாள். தினசரி இரவு வேளையில் எஜமானி அனுப்பி வைத்த அந்த பாலை மரியாதைக்காக சிரமப்பட்டு சாப்பிட்டு வந்தாள். ஆனால் என்னவோ அவளுக்கு தாங்க முடியாத ஒருவித உடல் சோர்வு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. மூச்சு நின்றுவிடும் போல நெஞ்சை அடைத்து கொள்ளவே கலவரத்துடன் ஜன்னல் அருகே வந்து நின்றாள். தில்லென்று வீசிய குளிர்ந்த காற்று சற்று ஆறுதலை அளித்தது. எனக்கு என்ன வந்து விட்டது கேடு? வீண் மிரட்சி, கவலைகளால் ஏற்பட்ட நரம்பு அதிர்ச்சி போலும் என்று தனக்குள்ளே சமாதானம் சொல்லி கொண்டாள். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கண்டு விரக்தி அடைந்து போன மனநிலை கொண்ட வயதான அனுபவசாலி அல்ல அவள். குதூகலமான எண்ணங்கள், குமரி எழும் புத்துணர்ச்சிகள் நிறைந்த இளம் உள்ளம் படைத்த யௌனவ மங்கை. எனவே மரணத்தை கண்டு அவளுக்கு கலவரம் ஏற்பட்டது இயற்கையே.
எப்படித்தான் சிநேகிதியின் முடிவு நாளை ஏற்கப் போகிறோமோ என்ற ஒரு பயம் அவளை உள்ளூர உலுக்கிக் கொண்டிருந்தது. எந்தவிதமான உதவியும் செய்ய முடியாது, செயலற்று இருக்கிறோமே என்ற ஒரு பரிதாப நினைவும் உள்ளூர வாட்டிக் கொண்டிருந்தது. பலவற்றையும் எண்ணி உணர்ச்சி திரளாக மாறிவிட்டிருந்த அவள் சிறு துரும்பு அசைந்தாலும் நடுங்கும் கோழையாக மாறிவிட்டிருந்தாள். அடிவயிற்றை கிளறுவது போல் லேசானதொரு வலியும் நெஞ்சிலே பெரிய எரிச்சலும் ஏற்படவே தோட்டத்தின் பக்கம் திரும்பி சுவர் மீது சாய்ந்து கொண்டு நின்றாள். இதென்ன பிரமை? ஏன் இப்படி தலையைச் சுற்றுகிறது? எனக்கு என்ன வந்துவிட்டது என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். இந்த மனக்கலவரத்திற்கு காரணம் காலையில் வைத்தியர் சொன்ன உண்மைகள்தான் என்று ஒரு எண்ணம் அவள் சிந்தையிலே ஊடுருவியது. கடந்த சில தினங்களாக சந்திராவை விட்டிருந்த காய்ச்சல் அன்று காலையில் லேசாக துவங்கியிருந்தது. நீண்ட நேரம் சோதனை செய்துவிட்டு கதவை மூடிக்கொண்டு வெளியே வந்த வைத்தியர் சுந்தரேசன் மிகவும் முகவாட்டமாக இருந்தார். அவர் முகத்தை பார்த்து கலவரம் அடைந்து போய்விட்டான் கிரிதரன். என்ன டாக்டர், என்ன என்று பதட்டமாக வாய் குழறி கொண்டு கேட்டான் வெகு ஆவலுடன். வைத்தியருக்கு கை கழுவ சோப்பும் வெந்நீரும் தயாராக எடுத்துக்கொண்டு வராந்தாவின் ஓரமாக வந்து பின்னால் நின்ற மஞ்சுளாவின் காதுகளில் அவர்கள் பேசியது நன்றாக கேட்டது. வைத்தியர் அன்புடன் கிரிதரனின் தோள்களை பற்றி கொண்டு தனிந்த குரலில் சொன்னார். சுவாச பைகளில் ஈரம் லேசாக ஆரம்பித்திருக்கிறது. நலிந்து போன உடல்நிலைக்கு இது நல்ல அறிகுறி அல்ல என்றார் வருத்தத்துடன். அப்படியானால் என்று கேட்டான் நடுங்கும் குரலில் கிரிதரன். நோயின் கடுமையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வாரம் வரை கூட தாங்காது என்றுதான் தோன்றுகிறது. கிரி, இப்படி நீ மனம் தளரக்கூடாது. இதெல்லாம் நாம் எதிர்பார்த்தது தானே. மனதை இது சமயம் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். உன் தந்தைக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே மனம் முடிந்து போனால் எப்படி என்று வைத்தியர் அவனை அதட்டிவிட்டு அணைத்து கொண்டார். முகத்தை இரு கரங்களாலும் மூடிக்கொண்டு குலுங்கு குலுங்க அழுதுவிட்டான் கிரிதரன். அதற்கு மேல் அங்கே நிற்க மஞ்சுளாவுக்கு சகிக்கவில்லை. கையில் பிடித்திருந்த பொருட்களை அருகில் கிடந்த பெஞ்சு மீது வைத்துவிட்டு தன் அறைக்குள் விரைந்தோடி மறைந்து கொண்டாள். தன் சிநேகிதி இனிமேல் பிழைக்க மாட்டாள் என்ற உண்மையை அறிந்ததனாலே ஏற்பட்ட பெரும் துயரத்தையும் பின் சிநேகிதி படும் மனவேதனையை கண்டு ஆறுதல் சொல்ல வகையின்றி தவித்த தன் உள்ளத்தின் வேதனையையும் தாழ முடியாது மனம் ஆறு மட்டும் அழுது தீர்த்தாள். லேசாக கிரீச்சிட்டது அறையின் கதவு. துள்ளி கொண்டு விலகி நடுக்கத்துடன் திரும்பி பார்த்தாள். சப்தமிடாது மெல்ல நடந்து வந்தார் ஸ்ரீமான் நாராயணன். சோகம் அவரது நடையில் இருந்த மிடுக்கை குடித்து விட்டிருந்தது. அவருக்கு பின்னால் பூனை போல மெல்ல உள்ளே வந்து நின்றாள் அன்னபூரணி அம்மாள். சாதாரண காலங்களில் அவள் மாடிப்பக்கம் வருவது அபூர்வம். யாரிடமும் பேசுவதும் இல்லை. சந்திராவின் உடல்நிலை கேவலமாக தொடங்கியதிலிருந்து அவள் தினசரி பல முறைகள் மாடிக்கு வந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது மௌன விரதம் முன்னிலும் மிகவும் நோயாளியின் படுக்கை அருகே வந்து அமர்ந்து கொண்டு கடுமையாகிவிட்டிருந்தது. யாரிடமும் எதுவும் பேசாது சந்திராவையே பார்த்து கொண்டு இருப்பாள். பிறகு தானே எழுந்து போய்விடுவது வழக்கமாகிவிட்டிருந்தது. ஜுரம் எப்படி இருக்கிறது? ஏதாவது ஆகாரம் உள்தங்கியதா என்று வினவிய நாராயணன் படுக்கை அருகில் வந்து ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார். இந்த கேள்வி தனக்குத்தான் போடப்பட்டது என உணர்ந்து கொள்ள மஞ்சுளாவுக்கு சில வினாடிகள் சென்றன. அத்தனை காலம் அங்கே தங்கியும் அவளுக்கு வீட்டு எஜமானரை நிமிர்ந்து பார்க்க கூட துணிவு இருக்கவில்லை. அவர் பெயரை கேட்டால் கூட அவளுக்கு அச்சம். எனவே வெட்கமும் பயமும் கலந்த விசித்திர உணர்வுடன் தலையை மெல்ல நிமிர்த்தி, கஞ்சி ஒரு வாய்தான் சாப்பிட்டார்கள், மருந்து சாப்பிட்டுவிட்டு சற்று முன்னதான் தூங்க ஆரம்பித்தார்கள் என்றால் மெல்லிய குரலில். என்று பெருமூச்செறிந்த நாராயணன் கட்டிலில் அருகே குனிந்து மகளின் நலிந்த கரத்தை பரிவுடன் தடவி கொடுத்தார். புரண்டு படுத்த சந்திரா விழித்து கொண்டாள். யார், அப்பாவா என்று ஆவலுடன் வினவினாள் குழப்பத்துடன். பயப்பட்டு விட்டியா? நான் தான் அம்மா என்று அன்புடன் சமாதானப்படுத்தினார் தந்தை. என்னவோ கனவு கண்டு கொண்டிருந்தேன், திடுக்கிட்டு விழித்து கொண்டு விட்டேன். ஆமாம் அப்பா, நீங்கள் சாப்பிட்டீர்களா? மணி 8ற்கும் மேல் இருக்கும் போல் இருக்கிறதே. ஏன் இன்னும் தூங்கவில்லை என்று கவலையுடன் விசாரித்தாள் மகள். அவளது பரிவு அவர் நெஞ்சை வேதனைப்படுத்தியது. என்னை பற்றி கவலைப்படாதே, அது கிடக்கட்டும். உன் உடம்பு இப்போ எப்படி இருக்கிறது? கொஞ்சம் சூடா பால் சாப்பிடுகிறாயா அம்மா? ஆகாரமே இல்லாவிட்டால் உடம்பு எப்படியம்மா குணமாகும் என்று ஆதங்கத்துடன் வினவிய தந்தை
கலைந்து நெற்றியின் மீது புரண்ட அவளது கூந்தலை ஒதுக்கிவிட்டார். அப்பா என்று மகள் மெல்ல அழைத்தாள். ஏனம்மா, என்ன வேணும் என்று அன்புடன் வினவினார் தந்தை. என்னுடைய பாகத்திற்கு உண்டான சொத்து ஏதாவது இருந்தால் அதை பாரபட்சமின்றி அண்ணா 2 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து விடுங்கள் அப்பா. ஜெகதீசன் மேல் எனக்கு கோபமில்லை. நீங்களும் வீணாக கோபப்பட வேண்டாம். அவன் வேண்டுமென்றே செய்த காரியங்கள் ஏதும் இல்லை. அதனால் அவனை நீங்கள் மன்னித்து விடுங்கள். நான் அவனை மனதிற்குள் மன்னித்து விட்டேன் என்றாள் மெல்லிய குரலில். இதென்ன அசட்டு பேச்சு என்று அன்புடன் அதட்டினார் தந்தை. ஆனால் நோயாளி பெண் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவதாக ஒரு வேண்டுகோள் அப்பா. சித்தியிடம் நீங்கள் சில தினங்களாக ரொம்பவும் கடுமையாக நடந்து கொள்கிறீர்கள். அது வேண்டாம். என் அருகிலிருந்து அவர்கள் பணிவுடை செய்யவில்லை என்று அவர்களை பலர் முன்னால் ஏசினீர்கள். பணிவுடை செய்து பழக்கப்பட்டவள் அல்ல அவள். நாசுக்காக வாழ ஆசைப்படுகிறவள். அவளை ஏன் வற்புறுத்த வேண்டும்? உங்களுக்கு ஏன் இந்த முன்கோபம், வீண் பிடிவாதம்? இதையெல்லாம் விட்டுவிடுங்கள் அப்பா என்றாள் ஈனஸ்வரத்தில். நாராயணன் பதில் பேசவில்லை. கண்களில் துளிர்த்த கண்ணீரையும் நெஞ்சிலே குமுறிய உணர்ச்சிகளையும் சமாளிக்க சிரமப்பட்டவராக தன் மகளின் கரங்களை அன்புடன் பற்றி கொண்டார். நான் உன்னை எழுப்பி விட்டேன். தூங்கம்மா, தூங்கு. இதெல்லாம் பிறகு பேசலாமே என்றார் தழுதழுத்த குரலில். பிறகு பேசுவதற்கு எங்கே அவகாசம்? சொல்லுவதையெல்லாம் இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன் என்று படபடவென்று கூறிவிட்டு தலையை சற்று உயர்த்தி அன்னபூரணியின் பக்கம் பார்வையை திருப்பினாள். பெரியம்மா, உங்களுக்கு என் நன்றியை வார்த்தைகளால் தெரிவிக்க முடியாது. காசி யாத்திரை போக வேண்டுமென்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பீர்களே, காசிக்கு உடனே கிளம்பி விடாதீர்கள். கிரிதரனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறக்கும் வரை கூடவே இருந்து எல்லாம் கவனித்து கொள்ள வேணும். தெரிந்ததா என்றாள். அன்னபூரணி பதிலுக்கு பெருமூச்செறிந்தாள். மங்கி இருந்த அவளது பார்வையை கண்ணீர் இன்னும் முழுவதும் மறைத்து கொண்டு விட்டது. ஜுர வேகத்தில் என்னவோ பேசுகிறாள். டாக்டரை கூப்பிட்டு ஒரு ஊசி போடச் சொன்னால் தேவலை என்று முணுமுணுத்தார் நாராயணன் ஆயாசத்துடன். ஊசியும் வேண்டாம், நூலும் வேண்டாம். இதோ நான் தூங்கப் போகிறேன். பயப்படாதீர்கள் என்று கேலியாக சொல்லிவிட்டு மகள் மௌனமாக கண்களை மீண்டும் மூடிக்கொண்டு விட்டாள். சிறிது நேரம் யாரும் பேசவில்லை. வெளியே எழுந்து செல்லும் முன் ஜாடை காட்டி எஜமானன் மஞ்சுளாவை அருகே அழைத்தார். குழந்தையை பத்திரமாக பார்த்து கொள்ளம்மா. தூங்காமல் கவனித்துக்கொள். ஏதாவது சந்தேகம் என்றால் உடனே ஓடி வந்து கதவை தட்டி என்னை கூப்பிடு. தயங்க வேண்டாம். புரிந்ததா என்று மெல்லிய குரலில் உத்தரவிட்டுவிட்டு போய்விட்டார். பாதி ராத்திரி வரை சந்திரா அருகிலேயே இருந்த அன்னபூரணி விடிந்ததும் கீழே சென்றாள். எவ்வளவோ சிரமப்பட்டும் நித்திரையை மஞ்சுளாவால் தவிர்க்க முடியவில்லை. சோர்வும் களைப்பும் தாளாது நாற்காலியில் சாய்ந்தபடியே கொஞ்சம் உறங்கிவிட்டாள். பிறகு என்ன என்று பதறிக்கொண்டு எழுந்து நின்றாள். நான் தான் கூப்பிட்டேன். குடிக்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்றாள் சந்திரா. வேகமாக சென்று ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள் மஞ்சுளா. ஒரு வாய் ஜலம் குடித்துவிட்டு டம்ளரை மேஜை மீது வைத்த சந்திரா, இப்படி வா, அருகில் உட்கார். உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டுமென்று 4-5 நாளாக தயங்கி கொண்டிருக்கிறேன். கையை நீட்டு என்றாள். மஞ்சுளாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அருகில் வந்து அமர்ந்து கொண்டு குழப்பத்துடன் விழித்தாள். வருங்காலத்து என் மதனிக்கு நான் அளிக்கப் போகும் பரிசு இது என சட்டென்று கூறிவிட்டு மஞ்சுளாவின் இடது கரத்தை பற்றி மோதிர விரலில் அதை அணிவித்தாள் சந்திரா. இது என்ன என்று தடுமாற்றத்துடன் கேட்டாள் மஞ்சுளா. அவளை மேலே பேச விடவில்லை. எனக்கு எல்லாம் தெரியும். கிரிக்கு உன்மேல் உயிர். அப்பா இப்போ மனம் மாறி விட்டிருக்கிறார். அவன் ஆசைக்கு எதிரே ஒன்றும் சொல்ல மாட்டார். நீ எங்களை விட எதிலும் குறைந்தவள் அல்ல. குணம், அறிவு, பண்பு எதிலும் குறைந்தவள் அல்ல. மகாலட்சுமி போன்று குடும்பத்தில் விளக்கேற்ற குணவதி ஒருத்தி வந்தாலே செல்வமும் சீரும் வந்து தானே குவிந்து விடாதா? மஞ்சு, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல். என் அண்ணனை கல்யாணம் செய்து கொண்டு என் பிரிவினால் அவனுக்கு ஏற்படும் துக்கத்தை நிவர்த்தி செய்வேன் என்று ஒரு வார்த்தை சொல் என்று உணர்ச்சி வசத்துடன் பேசிவிட்டு ஓவென்று அழுதுவிட்டாள். மஞ்சுளா பதில் பேசவில்லை. தாரையாக பெருக்கெடுத்து ஓடிய கண்ணீரை சமாளிக்க முடியாது
தன் சிநேகிதியின் கரத்தை அன்புடன் பற்றி தன் நெஞ்சுடன் பொருத்தி கொண்டு விம்மினாள். இந்த சம்பவம் நடந்து 3 தினங்கள் கடந்துவிட்டன. 4வது நாள் விடியும் சமயம் மஞ்சுளா பதற்றத்துடன் ஓடி வந்து கிரிதரனின் அறையை வேகமாக தட்டினாள். கதவை திறந்து கொண்டு தூக்கக் கலக்கம் தெளியாது வெளியே வந்தான் அவன். உங்கள் சகோதரி உங்களை பார்க்க விரும்புகிறார்கள், அவசரம் என்று கலவரத்துடன் குளறினாள் அவள். ஏதோ விபரீதம் நேரப்போகிறது என்ற உள் உணர்வினால் ஏற்பட்ட திகிலும் உடல் அயர்வும் சேர்ந்து கொள்ளவே மஞ்சுளாவுக்கு மயக்கம் வந்துவிட்டது. என்ன என்று பதறிக்கொண்டு அவன் கேட்டது அவள் காதுகளில் விழவில்லை. தடால் என்று மரமென கீழே சாய்ந்து விட்டாள். மஞ்சுளா விழித்து கொண்ட பொழுது கிரிதரன் தன்னை தூக்கி தோள் மீது சாத்தி கொண்டு துண்டினால் விசிறி கலப்பை தீர்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். வெட்கத்துடன் எழுந்து அப்பால் நகர்ந்து நின்று கொண்டாள். எனக்கும் கொஞ்சம் களைப்பு, அவ்வளவுதான். சீக்கிரம் போங்கள், தாமதம் செய்து விடாதீர்கள் என்று அரற்றினாள். மெல்ல சுவரை பிடித்து கொண்டு மாடியில் இருந்த ஸ்நான அறைக்குள் சென்று பச்சை தண்ணீரில் முகத்தை கழுவி கொண்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்திருந்தாள். சேர்ந்தாற்போல் பலர் பேசுகின்ற குரல் கேட்கவே கவலையுற்றவளாக தனது சோர்வை உதறிவிட்டு சிரமப்பட்டு எழுந்து மெல்ல சந்திராவின் அறைக்குள் விரைந்தாள். அவள் எதிர்பார்த்து கலங்கி கொண்டிருந்த சம்பவம் அங்கே நடந்து விட்டிருந்தது. குடும்பத்து ஜனங்கள் அனைவரும் சந்திராவின் படுக்கையை சுற்றி கூடியிருந்தனர். கிட்டா, சித்தி, அம்பிப்பயல், வஜ்ரவேலு முதலியோர் அறையின் வாயிற்படி அருகே சுவர் ஓரமாக நின்று கொண்டிருந்தனர். வைத்தியர் சுந்தரேசன் தலையை அசைத்துவிட்டு எழுந்து வந்தார். அம்மா என்று நாராயணன் அலறியதை கேட்டு நடுநடுங்கி போய் மஞ்சுளா தன் சிநேகிதியின் முகத்தை கூர்ந்து பார்த்தாள். மரணம் உயிரை பற்றி கொண்டு சென்ற பின் மீண்டும் திருமகளின் கருணை குடிகொண்டு விட்டிருந்தது. ஆனந்த பவனத்து செல்வகுமாரியின் திருமுகத்திலே சந்திரா மிகவும் அழகுடன் காணப்பட்டாள். கண்ணாடி முன் நின்று கொண்டு தன் திருவுருவத்தை ஏற இறங்க ஒரு முறை பார்த்து கொண்டான் சுவாமிநாதன். கொஞ்ச நாட்களாக அவனுக்கு ஏற்பட்டிருந்த குருட்டு அதிர்ஷ்டம் அவன் முகத்திலே பணத்தின் கலையை பரப்பி விட்டிருந்தது. முதல் நாள் தையல் கடையிலிருந்து அவன் எடுத்து வந்து அணிந்து கொண்டிருந்த பட்டு ஜிப்பா கழுத்தை பிடித்தது. வேலை தேட வேண்டும் என்ற நிர்பந்தமின்றி உண்டு விட்டு உல்லாசமாக ஊரை சுற்றி கொண்டிருந்ததனால் அவன் உடல் ஒரு 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 சுற்று முன்னை விட பருத்து விட்டிருந்தது. அதை புரிந்து கொள்ளாத தையல்காரன் அவனது பழைய சட்டை அளவிற்கு அதை தைத்து விட்டிருந்தான். எரிச்சலுடன் கழுத்து பத்தானை அவிழ்த்து விட்டுவிட்டு கண்ணாடி முன் இப்படியும் அப்படியுமாக நின்று அழகு பார்த்து கொண்டான். மாலை பொழுது. பையன் மேஜை மீது கொண்டு வந்து வைத்த சூடான மசால் தோசை வீணாக போய்விடுமே என்ற அற்ப ஆசையினால் அதை சாப்பிட்டு விட்டிருந்தான். நெய் என்று சொல்லி ஹோட்டல்காரன் அதன் மீது தாராளமாக வார்த்திருந்த எண்ணெய் அவனது நெஞ்சின் மேலேயே நின்று கொண்டிருந்தது. ஹோட்டல் சாப்பாடுகளுக்கே ஒரு தனி மகிமை உண்டு. ஒரு சில தினங்கள் சென்றபின் எந்த விதமாக தயாரித்திருந்த போதிலும் உணவிலே ஒரே ருசிதான் காணப்படும். நீடித்து ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்தாலோ அந்த ஒரே சுவையை உணரக்கூடிய அந்த சிறு அற்ப உணர்வையும் நான் இழந்து ஒரேடியாக மறத்து போய்விடும். இந்த நிலைக்கு வந்திருந்தான் சுவாமிநாதன். எத்தனை நாள்தான் ஹோட்டல், ஊரான் வீடு என்று ஏகாங்கியாக இப்படி காலத்தை ஓட்டுவது? நமக்கென்று ஒரு வீடு, தலையை வலித்து படுத்தால் அன்போடு அருகிலிருந்து கவனிக்க ஒரு பெண் துணை. இவை இல்லாத ஜென்மம் என்ன ஜென்மம் என்று வரை அன்று அவன் சிந்தனை சிறகு விரித்து இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருந்தது. காதோறும் கிராப்பு சகையில் நெளிந்தோடிய இளநிறையை உற்று கவனித்துவிட்டு முகத்தை சுளித்து கொண்டான். அப்படி ஒன்றும் அவனுக்கு வயதாகி விடவில்லை. ஆனால் இன்னமும் தள்ளி கொண்டு போனால் வாழ்க்கையில் சுவை இருக்காது. எனவே அவன் இனியும் வீண் பொழுதை கழிக்காது இல்வாழ்வில் ஈடுபட வேண்டியதை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டும். அவனுக்கு பெண் கொடுக்க யாரும் அஞ்ச மாட்டார்கள் என்பது திண்ணம். பார்ப்பதற்கு கண் கவரும் கட்டழகன், கை நிறைய பணம் வைத்திருக்கிறான். பெண்ணை பெற்ற மகாராஜர்களுக்கு இந்த 2 விஷயங்கள் தானே முக்கியம் என்று அவன் சிந்தனை பலவாறு நெளிந்தது. கடைசி முறையாக சௌமுனியை சந்தித்த பின்னர் சில தினங்கள் சென்றன. இதற்கிடையில் ஆனந்த நிலையத்தில் செல்வகுமாரி மரணமடைந்து விட்டாள் என்ற செய்தி காதுகளில் வந்து விழுந்தது. என்ன செய்யலாம் என்று அவன் பலவாறு சிந்தித்து கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கையில் ஒரு நாள் சௌமுனி அவனை டெலிஃபோனில் அழைத்து பேசினாள். துக்க காரியமெல்லாம் முடியட்டும், 3 வாரங்களுக்கு பிறகு உன்னை பற்றி கவனிக்கிறேன் என்று கூடகமாக சொன்னாள். தன் வரவை ஸ்ரீமான் நாராயணன் விரும்பவில்லை என்று அறிந்ததிலிருந்து சுவாமிநாதன் ஆனந்த நிலையத்தின் திக்கில் கூட திரும்பி பார்ப்பதில்லை. அதனால் அவன் துக்கம் விசாரிக்க கூட அங்கு செல்லவில்லை.
அதற்கு பதில் ஜாமான்கள் அனைத்தையும் கட்டி எடுத்துக்கொண்டு கெட்டும் பட்டணம் போய் சேர் என சென்னைக்கு பயணமானான். சௌமினி ஓரளவுக்கு பயந்து விட்டிருந்தாள் என்றாலும் அவளை ஒரேடியாக விரட்டி கொண்டிருந்தால் ஆபத்து தான் ஏற்படும் என்று அவனுக்கு உள்ளூர பயம் ஏற்பட்டிருந்தது. சௌமினியிடம் ஒரு அலாதி குணம் உண்டு. ஓரளவுக்குத்தான் அவள் எதற்கும் அஞ்சுவாள். நிலைமையை சமாளிக்க முடியாது போய்விட்டால் பெண் புலியாக மாறி திரும்பி பாய்ந்து விடும் இயல்புடையவள். பழுதை என்று காலடியில் போட்டு யாரும் அவளை துவைத்து கொண்டிருக்க முடியாது. எனவே அவள் சீருமுன் ஊரை விட்டு கம்பி நீட்ட தீர்மானித்தான். எனினும் கடைசியாக அவனிடம் அவள் வாக்களித்த பணத்தை வாங்கி கொண்டு போகாதிருக்க அவன் மனம் ஒப்பவில்லை. 3 வார காலம் வீணே பொழுதை கழித்து கொண்டு அங்கு தங்கியிருப்பதை விட்டுவிட்டு வருங்காலத்தின் திட்டங்களை வகுக்க வேண்டி அவன் சென்னை நகருக்கு கிளம்பியிருந்தான். நீண்ட காலம் அங்கேயும் தங்கியிருக்க அவனுக்கு உத்தேசமில்லை. பிடித்தமான ஒரு இடத்தில் பெண்ணை பார்த்து விரைவிலேயே விவாகம் செய்து கொண்டு கண்காணாது வட இந்தியாவின் பெருநகரம் ஒன்றிற்கு புறப்பட்டு விட வேண்டும். அங்கே கைப்பொருளை வைத்துக்கொண்டு ஏதேனும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பவை அவனது அடிப்படையான தீர்மானங்கள். நகரத்தின் வெளிப்புறத்திலே புதிதாக உருவாகியிருந்த ஒரு கட்டிடத்திலிருந்து ஒரு மாடிப்பகுதியை 3 மாத வாடகை பணம் முன்னதாக கொடுத்து எடுத்துக்கொண்டிருந்தான். தனது ஜாமான்களை வைத்து பத்திரமாக பூட்டிவிட்டு சௌமினியிடம் பறித்து சேமித்து வைத்திருந்த பெருந்தொகையை 4 பகுதிகளாக பகிர்ந்து நகரத்தின் 4 வேறு பேங்குகளில் வெவ்வேறு பெயர்களில் போட்டான். கடற்கரையிலும் சினிமா கொட்டகைகளிலும் பஸ்களிலும் மின்சார ரயில் வண்டிகளிலும் கலாசாலை அருகிலும் தன் கண்களை கவர்ந்து கருத்தை இழுத்து கொள்ளும் காரிகை எவளாவது தென்படுகிறாளா என்று திருவென விழித்து கொண்டு 3 வாரங்களையும் விரைவில் கழித்து விட்டிருந்தான். சௌமினி கொடுத்த தவணை நெருங்கியதும் பணத்தின் ஆசை காந்தமாக இழுக்கவே குடியிருந்த மாடியை பூட்டிக்கொண்டு வெளியூரில் வியாபார விஷயமாக செல்ல வேண்டும், வர தாமதமாகும் என்று கூடமாக கூறிவிட்டு முக்கியமான சில ஆடைகளையும் சௌமினிக்கு கொடுக்க வேண்டிய அந்த அரக்கு பேழையையும் ஒரு சிறு பெட்டிக்குள் போட்டு எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். கிளம்பும் முன் அவன் சிறு காரியம் செய்தான். இரத்தத்திலே ஊறி கிடந்த அவனது வஞ்சக குணம் அவனை விடவில்லை. தற்சமயம் கையில் தாராளமாக பணம் இருந்த போதிலும் அவன் ஆசை அடங்கவில்லை. ஒரு சமயம் பிற்காலத்தில் கைப்பொருள் செலவழிந்து பண நெருக்கடி ஏற்பட்டால் என்ன செய்வது? அரக்கு பேழையிலிருந்து சில முக்கிய பத்திரிகை துண்டுகளை பொறுக்கி எடுத்து தன் பேங்க் புஸ்தகங்களுடன் அந்த வீட்டிற்குள் ஒரு இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்து விட்டான். மறுபடி அவன் ஜலங்கண்டானுக்கு 2 தினங்கள் தான் சென்றிருந்தன. அன்று காலை சௌமினி மீண்டும் அவனுக்கு டெலிஃபோன் செய்தாள். இன்று மாலை ஜெகதீசன் உன்னை காண வருவான். உன்னிடம் சொல்லச் சொல்லி 2 விஷயங்கள் அவனிடம் சொல்லி அனுப்புகிறேன். அவன் சுத்த வெகுளி, மூளையில்லாத பேதை பையன். ஹோட்டலில் பேச்சுவார்த்தை வேண்டாம், விவகாரத்தை வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என்று புதிர் போடுவது போல் பேசினாள். பணத்தை பெற்றதும் சற்றும் தாமதிக்காது நேரே சென்னைக்கு இரவு வண்டிக்கு கிளம்பிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டுக்கொண்டு ஹோட்டலுக்கு சேர வேண்டிய தொகையை கட்டிவிட்டு தனது ஜாமான்களை பெட்டியில் எடுத்து சேகரித்து கொண்டு அவன் தயாராக காத்திருந்தான். 5 மணிக்கு ஜெகதீசனை அனுப்புவதாக சௌமினி சொல்லியிருந்தாள். மணி 5:30 ஆகியும் ஆளை காணவில்லை. அவள் செய்திருந்த ஏற்பாடும் அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஒருவருக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை தான் ரகசியம் என்று சொல்ல முடியும். இருவருக்கு தெரிந்த அந்த விஷயம் அவ்வளவு ரகசியம் இல்லை. 3வது பெயருக்கு தெரிவதற்கு என்றால் பிறகு அதை வெட்ட வெளிச்சமான விஷயம் என்று சொல்லிவிடலாம். எவ்வளவு வெகுளி அசடு என்றாலும் ஜெகதீசனை இது விஷயங்களில் நம்புவது சரியா, அல்லது இதெல்லாம் ஒரு சூழ்ச்சியா என்று பலவிதமாக எண்ணி கலவரத்துடன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக உலாவத் தொடங்கினான். காரணமற்றதொரு பயத்திலே அவன் நெஞ்சு படபடத்தது. யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்கவே மிரட்சியுடன் ஓடி சென்று கதவை திறந்தான். சிறு தோல்பையை கையில் சுமந்து கொண்டு உள்ளே வந்த ஜெகதீசன், மன்னிக்க வேண்டும், கார் கொஞ்சம் இடக்கு செய்து விட்டது, வீணே வழியில் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு அப்பாடா என்று பெருமூச்சுடன் ஆசனம் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டான். காரியம் ஆகும் வரை கழுதியின் காலை கூட பிடித்துதானே ஆக வேண்டும் என்று உள்ளூர வெகுண்ட சுவாமிநாதன் தன் கோபத்தை மறைத்து கொண்டு பகட்டாக சிரித்தான். அதனால் என்ன, இப்பொழுது என்ன அவசரம்? ரொம்ப களைப்பாக காணப்படுகிறாய் தம்பி, கொஞ்சம் குளிர்ச்சியாக பாதாம் கீர் வரவழைத்து கொடுக்கவா என்று வினவினான். வந்தனம், அதெல்லாம் தேவையில்லை, நாம் உடனே கிளம்பலாம். வரும்பொழுது தோட்டத்திலே உங்கள் காருக்காக சுற்றுமுற்றும் நின்று பார்த்தேன், காணவில்லை. ஒரு சமயம் நீங்கள் ஊரில் இல்லையோ என்று கூட பயந்து விட்டேன் என்று கூறிவிட்டு ஜெகதீசன் எழுந்திருந்தான்.
அவன் கண்கள் அறையை துழாவி கவனிப்பதை குறிப்பாக உணர்ந்து கொண்ட சுவாமிநாதன் அருகே வந்து அவன் முதுகை செல்லமாக தட்டினான். புத்திசாலிதான் தம்பி நீ. என் கார் நம்பரை நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறாயே. காரை நான் விற்று விட்டேன். உண்மையில் நான் இன்று இரவே அவசரமாக ஒரு வியாபார விஷயமாக சென்னைக்கு போக வேண்டும். மற்ற என் ஜாமான்களை முன்பே ஒரு நண்பரிடம் கொடுத்து அனுப்பிவிட்டேன். இந்த சிறு பெட்டி ஒன்றுதான் மீதி. இதை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டியதுதான் பாக்கி. உன் சிறிய அன்னை சௌமணி அம்மாள் பதிலுக்காக தான் இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தேன் என்றான். இந்த பையனுக்கு எவ்வளவு தூரம் விஷயம் தெரியுமோ தெரியாதோ, எதற்கும் திடமாக பேசுவதே நலம் என்று தனக்குள் எண்ணி எண்ணி ஏதிலும் பட்டு கொள்ளாமல் பொதுவாக பேசினான். சித்தியனிடம் எல்லாம் சொன்னார்கள். நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் வேறு என் சித்தி வேறு என்று எண்ணாது தாராளமாக பேசலாம். ஆனால் இங்கே பேச வேண்டாம் என்று கூறிவிட்டு சரசரவென கதவு அருகில் சென்றான். அசட்டு பயல், இவனுக்கும் எனக்கும் என்ன பெரிய பேச்சுவார்த்தை வைத்திருக்கிறது என்று அலட்சியமாக எண்ணிக்கொண்டு எரிச்சலுடன் மேஜை மேலிருந்த மணியை தட்டினான். மணிப்பர்சை திறந்து 2 ரூபாயை எடுத்து பணியுடன் வந்து எதிரே நின்ற ஹோட்டல் பையனிடம் நீட்டினான். பையா, பெட்டியை கீழே எடுத்துக்கொண்டு வா என்று உத்தரவிட்டுவிட்டு ராஜா நடையில் முன்னால் ஏகினான். உனக்கு ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டுவிட்டு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக்கொண்டு காரின் முன் ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்தான். ஜெகதீசன் வண்டியை ஓட்டத் தொடங்கினான். ஜலங்கண்டனை விட்டு வெளியேறிய வண்டி விரைவாக வீரசோழன் பட்டணத்தை அடைந்து அதையும் தாண்டி கொண்டு சென்னை செல்லும் பாதையில் விரைந்தது. சென்னைக்கே நேரே போய்விடுவாய் போல இருக்கிறதே என்று கேலியாக கேட்டுவிட்டு புகை மண்டலத்தை எழுப்பிய வண்ணம் சிகரெட்டை ஊதிக்கொண்டு உல்லாசமாக காரின் ஆசனத்திலே சாய்ந்து கொண்டான் சுவாமிநாதன். பாதி வழியாவது கொண்டு போய்விட்டால் உங்களுக்கு ரயில் செலவு மீதி ஆகும் அல்லவா என்று பரிகாசமாக கேட்ட ஜெகதீசன் வண்டியை மிகவும் வேகமாக செலுத்தத் தொடங்கினான். அவன் பேசியதை காதில் வாங்காது மாலை சூரியனின் அழகையும் சுற்றுப்புற இயற்கை காட்சிகளையும் ரசித்த வண்ணம் இன்ப உலகிலே பவனமைந்து கொண்டிருந்தான் சுவாமிநாதன். ஆடாது அசையாது ஓடிக்கொண்டிருந்த வண்டி திடீரென்று குலுங்கி கொண்டு ஓடுவதை உணர்ந்து திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். வழுவழுப்பாக தார் பூசியிருந்த ராஜபாட்டையை விட்டு குண்டும் குழியுமான மண் பாதையில் வண்டி குறுக்கே புகுந்து செல்வதை கண்ணுற்றான். இப்போது நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? ஏன் தம்பி என்று சுவாமிநாதன் சற்றென்று சந்தேகத்துடன் வினவினான். அதோ தெரிகிறது பாருங்கள், அந்த குன்றுக்கு போய்விட்டு போகலாம். சூரிய அஸ்தமனத்தை அந்த குன்றின் உச்சியிலிருந்து கவனித்தால் மிகவும் அழகாக இருக்கும். மாலையில் இந்த வழியாக வந்தால் நான் அந்த குன்றுக்கு போவதில்லை என்று கூறிவிட்டு மணற்பாதையிலிருந்து கொஞ்சம் செப்பனிக்கப்படாத பொட்டல் நிலம் ஒன்றின் பக்கம் வண்டியை திருப்பி ஓட்ட ஆரம்பித்தான். ஜெகதீசன் பொட்டல் நிலத்தின் பக்கம் காரை ஓட்டவே சுவாமிநாதனுக்கு எரிச்சலும் கோபமும் தாங்க முடியவில்லை. மன்னிக்க வேண்டும் தம்பி, சூரிய உதயத்தையும் அஸ்தமன அழகையும் பார்த்து ரசிக்க எனக்கு பொழுது கிடையாது. வண்டியை திருப்பு. இதென்ன அசட்டு வேலை? எங்கேயோ என்னை காடும் மேடும் கட்டி இழுக்கிறாயே என்று உரத்த குரலில் கூவினான். இரவு வண்டிக்கு தவறாமல் நீங்கள் பட்டணம் போக ஏற்பாடு செய்து விடுவேன். ரயில் தவறிவிடும் என்று கவலைப்படாதீர்கள் என்று கூறிவிட்டு மேலே வண்டியை ஓட்டிச் சென்றான் ஜெகதீசன். சுற்றுமுற்றும் கவனித்த சுவாமிநாதனுக்கு குலை நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. எதிரே சற்று தொலைவில் தெரிந்த குன்றின் பின்னால் சரிந்து கொண்டிருந்த சூரியனின் செம்மை ஒளி மங்கி நீல நிறமாக மாறி வருவதை கண்ணுற்றான். பார்வைக்கு எட்டியவரை ஆள் நடமாட்டமே இல்லை. எங்கு பார்த்தாலும் கள்ளி புதர்களும் வேல மரங்களும் தான் காணப்பட்டன. இடையிடையே புதர்களை தாண்டி நிமிர்ந்து நின்ற கற்பாறைகளைக் கண்டு அவன் உடல் பயத்தில் ஆடியது. தம்பி, போதும், சொன்ன பேச்சை கேள். வண்டியை திருப்பு. யாருமற்ற இந்த பொட்டல் காட்டிலே பெட்டி நிறைய பணத்தை வைத்துக்கொண்டு இருட்டும் சமயத்தில் சச்ச, ரொம்ப தப்பு. ஊரை பார்க்க வண்டியை திருப்பு என்று அதட்டினான் மீண்டும். நான் ஒருவன் கூட இருப்பது உங்களுக்கு துணை போல் தென்படவில்லையா? சுத்த பயந்தாங்கொல்லி போல் இருக்கிறது. நீங்கள் பெரும் துணையாக இருப்பீர்கள் என்று நான் எண்ணிக்கொண்டு வந்தால் என்னையே பெரும் கோழையாக்குகிறீர்களே என்று பரிகாசமாக கேட்டுவிட்டு குன்றின் அடிவாரத்தில் காரை நிறுத்தினான் ஜெகதீசன். என் சிறிய அன்னை முன்கூட்டியே உங்களிடம் செய்த ஏற்பாட்டின்படி இதில் பணம் 10,500 இருக்கிறது. ஆறாமற வெளியே வந்து உட்கார்ந்து எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு பதில் தங்களிடம் இருக்கும் அரக்கு பிழையை என் வசம் ஒப்புவித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு வெளியே வந்து கள்ளி புதர் அருகே பறந்து கிடந்த ஒரு பெரிய கற்பாறை மேலே உட்கார்ந்து கொண்டான். பணம் என்ற வார்த்தையை கேட்டதும் சுவாமிநாதன் மயங்கி விட்டான்.
காரின் பின் ஆசனத்திலே கிடந்த தன் பெட்டியை திறந்து அரக்கு பழையை கையில் எடுத்துக்கொண்டு வந்து கற்பாறை மீது ஜெகதீசன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டான். பேழையை எடுத்துக்கொண்டு தோள்பேட்டியை அவன் முன் வீசி போட்ட ஜெகதீசன் மெல்ல சிரித்தான். நன்றாக எண்ணி பாருங்கள், என் சித்தி ஒன்றும் மோசம் செய்துவிடவில்லை. அதைப்போல் நீங்களும் இதில் எல்லா கடிதங்களையும் வைத்திருக்கிறீர்கள் என நம்புகிறேன். தோல்பையை திருப்பி தர வேண்டாம், பணத்துடன் அதை என் காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பரிகாசமாக கூறிவிட்டு பேழையை திறந்து கூட பார்க்காது காரின் பின்புறத்தில் வைத்து பூட்டினான். சுவாமிநாதன் தோல்பையை திறந்து ஆவலுடன் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தான். தன் எதிரே வந்து நின்ற ஜெகதீசனை கூட அவன் கவனிக்கவில்லை. 2-3 தடவைக்கு மேல் எண்ணி கணக்கு சரியாக இருப்பதை உணர்ந்து திருப்தியுடன் தோல்பையை மூடிவிட்டு நிமிர்ந்தான். அப்படியே திடுக்கிட்டு அரண்டு போய்விட்டான். புன்னகை தவழ வெகுளித்தனமாக பேசிக்கொண்டு நின்ற ஜெகதீசனா இவன் என ஆச்சரியப்படும் அளவு அந்த வாலிபனின் முகம் பயங்கரமாக மாறியிருந்தது. கையில் கூர்மையான ஒரு கத்தியை பிடித்து கொண்டு நின்றிருந்தான் அவன். மனப்பிரமை போல் இருக்கிறது என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு சுவாமிநாதன் மெல்லிய குரலில், நேரமாயிற்று, போகலாம் அல்லவா என்று கேட்டுவிட்டு எழுந்திருக்க முயன்றான். பயத்திலே அவன் கால்கள் எழும்ப மறுத்தன. எங்கே போக? அப்படியே உட்கார், அசைந்தால் செத்தாய், தெரிந்து கொள் என்று அதட்டிய ஜெகதீசன் இரும்பை நிகர்த்த தனது இடது கரத்தால் அவன் தோள்களை பிடித்து கீழே அழுத்தினான். உட்கார்ந்த வேகத்திலே அவன் எலும்புகளெல்லாம் நொறுங்கிவிட்டன போல் வேதனை ஏற்படவே முகத்தை சுளித்து கொண்ட சுவாமிநாதன் மிகவும் கலவரமடைந்து விட்டான். ஏதோ ஆபத்தில் வந்து சிக்கிவிட்டோம் என்ற அச்சம் ஏற்பட்டு விடவே அவனிடமிருந்து கொஞ்சம் நெஞ்ச தைரியமும் பயந்து ஓடி மறைந்து விட்டது. தோல்பையை இப்படி கொடு, அந்த பணம் உன்னை சேர்ந்ததல்ல, என்னை சேர்ந்தது என்று அதட்டிய ஜெகதீசன் அவன் கரத்தில் இருந்த பையை பலவந்தமாக பிடுங்கி குறி தவறாது ஜன்னல் வழியே காரின் முன் ஆசனத்தில் வீசி போட்டான். ஏமாற்றி பேழையை தட்டி கொண்டு போகவா இங்கே அழைத்து வந்தாய்? என்னிடம் விளையாடாதே, ஆபத்து ஏற்படும், ஜாக்கிரதை என்று குழறிய சுவாமிநாதனுக்கு அதற்கு மேல் பேச முடியவில்லை. அழுகி தொண்டையை அடைத்து கொண்டது. சிரமப்பட்டு மெல்ல எழுந்திருக்க மீண்டும் முயன்ற பொழுது மறுபடியும் ஜெகதீசன் முரட்டுத்தனமாக அவனை பாறை மீது தள்ளி பலவந்தமாக உட்காரச் செய்தான். வாட்ட சாட்டமான தோற்றமுடையவனாக இருந்த போதிலும் கோழைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்க தகுதியான பஞ்சை உள்ளம் கொண்டிருந்ததன் பயனாக சுவாமிநாதன் வயதிலும் தோற்றத்திலும் சிறிய ஜெகதீசன் முன்பு சிம்மத்தைக் கண்டு நடுநடுங்கி நிற்கும் யானை போல் அரண்டு போய் உட்கார்ந்து விட்டான். திருத்தமும் மாற்றமும் செய்யாமல் ஒவ்வொரு பத்தியுக்கும் இடையில் ஒரு காலி வரி மட்டும் விட்டுள்ளேன். எனது சிறிய அன்னையை பயமுறுத்தி எத்தனை பணம் பறித்தாய்? அந்த பணம் எல்லாம் எங்கே வைத்திருக்கிறாய்? நீ கேட்ட கேட்டிற்கு உனக்கு கல்யாணம் ஒரு கேடா? உன் விஷக்கண்ணால் அந்த பெண்ணை விழுங்கிவிட வேறு பார்த்தாயா? அவள் யாருக்கு சொந்தம் என்பதை அறிவாயா மடையா என்று அதட்டினான் ஜெகதீசன். சப்த நாடியும் பயத்திலே சோர்ந்து விட்டது சுவாமிநாதனுக்கு. தம்பி, உன் காலில் விழுந்து கும்பிடுகிறேன், என்னை ஒன்றும் செய்யாதே, உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதவன், என்னை இப்படியே விட்டுவிடு, ஓடி போய் விடுகிறேன், நீ சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை என்று கூறிவிட்டு கை கூப்பி அழத் தொடங்கினான். பெண்களைக் கண்டால் மிரட்டுவாய், ஆண்களைக் கண்டால் அழுவாய். ஏன்? உனக்கு புரியும். மஞ்சுளாவை நான் மணக்கப் போகிறேன். அவள் என்னுடையவள். அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று என் சித்தியை நிர்பந்தித்தாயே. அப்பொழுது அழுதாயா சிரித்தாயா? என்னுடன் போட்டி போடும்போது உன் முடிவு காலம் வந்துவிட்டதை நீ உணரவில்லை. உன் சித்தி அப்படியெல்லாம் சொல்லி உன்னை ஏமாற்றி என்மேல் ஏவி விட்டிருக்கிறாள். அவள் படுநீலி, கொலைகாரி என்று சுவாமிநாதன் முடிக்கும் முன் வெகுண்டெழுந்த ஜெகதீசன் தன் கரத்தில் பிடித்திருந்த கத்தியை தூர வீசிவிட்டு மிருக பலத்திற்கு ஒப்ப மிகவும் அழுத்தமாக ஒரு அறை விட்டான். சுவாமிநாதனின் கண்கள் சுழன்றன. தலை கிறுகிறுத்தது. ஒரு கணம் நினைவு கூட தப்பிவிட்டது. தம்பி, என்னை விட்டுவிடு, என்னை விடு என்று அலறிக்கொண்டு எழுந்து ஓட எத்தனித்தான். அதற்கு பிறகு அவனுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது. புலி போல பாய்ந்த ஜெகதீசன் தன் இரு கரங்களாலும் பலம் கொண்ட மட்டும் அவனது கழுத்தை நெரிக்கத் தொடங்கினான். மூச்சு திணறிய சுவாமிநாதன் சிறிது நேரம்தான் அவனுடன் போராட முடிந்தது. கொஞ்ச நேரத்தில் அவன் சுவாசம் மெல்லியதாக தேயத் தொடங்கியது. கைகளும் கால்களும் துவளத் தொடங்கிவிட்டன. அடியற்ற மரம்போல் பாறை மீது திடால் என்று மோதிக்கொண்டு விழுந்தான். இரவு போஜனத்திற்கு பிறகு
வராந்தா மீது உட்கார்ந்து பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்த சிறிய அன்னை முன்பு கொண்டு வந்த அரக்கு பேழையை வீசிவிட்டு தாங்க முடியாத தலைவலியுடன் அறைக்குள் சென்று படுக்கையில் சாய்ந்து கொண்டான் ஜெகதீசன். சுவாமிநாதன் கையில் இருந்த அரக்கு பேழை தன்வசம் வந்ததும் கவலையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று சௌமினி தவறாக கணக்கு போட்டு விட்டிருந்தாள். விரும்பிய வண்ணம் அந்த அரக்கு பேழையும் அதனுள் அடங்கியிருந்த அவளது வாழ்வில் புதைந்து போன ரகசியங்களை அம்பலப்படுத்தும் கடிதத் துண்டுகளும் அவளுக்கு சுலபமாக கிடைத்துவிட்டன. தாமதம் செய்யாது உடனே ஸ்நான அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். பெட்டியை திறந்து கடித கட்டுக்களை எடுத்து நிதானமாக பிரித்து அவை சரியானவைதானா என்று சோதித்து பார்த்தாள். அவற்றை மீண்டும் பெட்டிக்குள் வைத்து அதன் மேல் சில துளி மண்ணெண்ணெயை வார்த்தாள். பிறகு ஒரு நெருப்பு குச்சியை கிழித்து அதன் மீது போடவே குப்பென்று பற்றி கொண்டு எழுந்த நெருப்பின் ஜுவாலையிலே அரக்கு பேழை உருகத் தொடங்கியது. பல நாட்களாக அவளை சஞ்சலத்திலே ஆட்டி வைத்து கொண்டிருந்த அந்த பயங்கர கடிதங்கள், காகிதத் துண்டுகள் எல்லாம் தீக்கிரையாகிவிட்டன. அரக்கு உருகி தீகின்ற நெடியும் புகையும் தளது அவளுக்கு இருமல் வந்துவிட்டது. தனக்கு ஏற்பட்ட சிரமத்தை பாராட்டாது அவை நன்றாக கருகி சாம்பலாகும் வரை அறைக்குள்ளேயே நின்று கொண்டிருந்தாள். தரையில் பறந்து நின்ற சாம்பலை வேலைக்காரியின் உதவியின்றி அள்ளி எடுத்து ஸ்நான தொட்டிக்குள் போட்டு குழாயை திருப்பி விட்டு விட்டாள். நெருப்பும் நீரும் அவளது கடந்த வாழ்வின் ரகசியங்களை அப்புறப்படுத்திவிட்டன. அதற்கு பின்னர்தான் நிம்மதியாக பெருமூச்செறிந்து கொண்டு வெளியே வந்தாள். ஆனால் இந்த மன அமைதி அதிக நேரம் நீடித்து நிற்கவில்லை. அன்று இரவு திடீரென்று உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டு எழுந்து படுக்கையிலே உட்கார்ந்து விட்டாள். ஆமாம், சுவாமிநாதன் கதி என்ன ஆயிற்று? ஜெகதீசன் கூறியபடி உண்மையில் அவன் இறந்து விட்டானா? அப்படியென்றால் அதன் விளைவு அவளை அது எவ்வளவு தூரம் பாதிக்கும்? அதிலிருந்து எப்படி தப்புவது என்று பலவிதமான பயங்கர சிந்தனைகள் ஏற்படவே அவளுக்கு அதற்கு பின்னர் உறக்கம் வரவே இல்லை. கடுகளவு இருந்த மன அமைதியும் அஸ்தமித்து விடவே இந்த சிக்கலிலிருந்து எப்படி விடுதலை பெறுவதென புரியாமல் தத்தளித்து போனாள். மனதை பேயாக உலுக்கிய கவலைகள் அவளது முகப்பொலிவை விழுங்கிவிட்டன. பல நாட்களாக நோய்வாய்ப்பட்டு கிடந்தவள் போன்று வெளுத்த முகத்துடன் உண்ணவும் உறங்கவும் மாட்டாமல் வீட்டை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தாள். சந்திராவின் மறைவிற்கு பிறகு அவள் வெளியே செல்வதை கணவன் நிமித்தம் கைவிட்டிருந்தாள். வீட்டிற்குள் முடங்கி கிடங்க நேரிட்டதால் வெளி உலகத்திலே நடக்கும் விஷயங்கள் அவள் காதுகளில் எட்டாமல் இருந்தன. கட்டுக்காவல் மிகுந்த ஒரு சிறைச்சாலையினுள் கிடப்பதை போன்று அவள் வேதனையில் தவித்தாள். பத்திரிகைகளை விடாது புரட்டினாள். ரேடியோவை திருப்பி நாட்டின் செய்திகளை தவறாது ஊன்றி கேட்டு பார்த்தாள். வேலையாட்கள் ஒதுங்கி நின்று பேசுவதை மறைந்து நின்று ஒட்டு கேட்டும் பார்த்து விட்டாள். வெளி உலகத்து செய்திகள் ஒன்றுமே அறிய முடியவில்லை. நாட்கள் வேகத்தில் நகர்ந்தன. டெலிஃபோன் மணி அடித்த போதிலும் என்னவோ ஏதோ என்று நடுநடுங்கி மெய் விதிர்த்து போகும் அளவு பயம் அவளை பேயாக வதைக்கத் தொடங்கிவிட்டது. இந்த நரக வேதனையை அவளால் சகிக்க முடியவில்லை. சிந்தித்தாள். பற்பல விதமான கோர கற்பனைகளில் மண்டை வெடித்து விடும்போல் பாரமாகிவிட்டது. எப்படியோ 5 தினங்கள் கழிந்து விட்டன. 6வது நாள் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தவள் யாரிடமும் பேச மனமின்றி நேரே ஸ்நான அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள். ஸ்நானத்திற்கு பிறகு வழக்கம்போல் தோட்டத்தை ஒரு முறை சுற்றி வரக்கூட அவளுக்கு அன்று ஆசை இருக்கவில்லை. அலங்கரித்து கொள்ளவும் மனமின்றி சிறைப்பட்ட மயிலை போல் பின்னால் முதுகிலே புரண்டு கிடந்த தனது சுருண்ட கூந்தலை மெல்ல சீப்பினால் கோதிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். தோட்டத்திலே மலர்ந்து கிடந்த பூக்களை சேகரித்து எஜமானி அம்மாளுக்காக அழகாக தொடுத்து எடுத்துக்கொண்டு காலை தபால்களையும் அப்படியே வாரிக்கொண்டு உள்ளே மெல்ல வந்து நின்றாள் அவளது அந்தரங்க வேலைக்காரி. முகப்பவுடர், பூச்சு, மை முதலிய அலங்காரம் ஏதுமின்றி எஜமானி அம்மாளின் முகம் பாழடைந்த பங்களா போல் வெறிச்சென்று இருப்பதைக் கண்டு அவள் வியப்பெய்தி விட்டாள். எத்தனை வேலைகள் இருந்த போதிலும், எவ்வளவு அவசரம் என்றாலும் தன் அலங்காரத்தை புறக்கணிக்க விரும்பாத இந்த செல்வ சீமாட்டிக்கு இப்பொழுது என்ன வந்துவிட்டது? ஏன் இந்த சோகம்? மூத்தாள் மகள் மறைந்து போனாள் என்ற துக்கமா? அது நம்ப முடியாத செய்தியாயிற்றே என்று தனக்குள் எண்ணி காரணத்தை அறிய துடித்தாள் அவள். காலை பத்திரிகை, தபால்கள் முதலியவற்றை எஜமானி அம்மாள் அருகில் கிடந்த ஒரு முக்காலி மீது வைத்துவிட்டு புஷ்பத்தட்டை கண்ணாடி அருகில் இருந்த அலங்கார பொருள்கள் வைக்கும் மேஜை மீது வைத்தாள். ஓரக்கண்ணால் எஜமானியை உற்று பார்த்து கொண்டே அறையை சுத்தப்படுத்துவதில் முனைந்தாள். ஒரே சுருட்டாக கூந்தலை சுருட்டி அவசரமாக முடித்து கொண்டு தபால்களை கூட
பிரிக்க ஆசையின்றி சட்டென தினசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டாள் சௌமினி. அதை பிரிப்பதற்குள் அவள் கைகள் நடுங்கின. பயத்திலே மேனி பதறியது. நெஞ்சு துடிக்கத் தொடங்கியது. ஒவ்வொரு பக்கமாக புரட்டி தலைப்புகள் மீது கண்களை விரைவாக ஓட்டினாள். 5வது பக்கத்திலே கீழே ஒரு மூலையில் வானிலை விவரத்தின் கீழ் காணப்பட்ட ஒரு சிறு விஷயத்தை படிக்க ஆரம்பித்ததும் பதற்றத்தில் நாக்கை வெடுக்கென்று பலமாக கடித்து கொண்டு விட்டாள். போலீசார் புலன் விசாரித்து வருகின்றனர் என்ற தலைப்பை படித்ததும் அவள் தலை சுழன்றது. பகீர் என்ற ஒரு பயங்கர உணர்ச்சி அவளது வயிற்றையும் குடலையும் பற்றி கொண்டு ஒரே வினாடியில் அவளது உணர்ச்சியெல்லாம் உறிஞ்சிவிட்டன. நெஞ்சு வெடித்து விடும் போல் வேகமாக பதறி மெய் சோர்ந்து குழப்பத்துடன் மேலே படிக்க ஆரம்பித்தாள். நேற்று மாலை வெள்ளிக்குன்றின் அடிவாரத்திலே தன் நினைவின்றி படுகாயமுற்று கிடந்த ஒரு மனிதனை ஆடு மேய்க்கச் சென்ற சில சிறுவர்கள் கண்டு போலீசாருக்கு தெரிவித்தனர். அதன் பயனாக அந்த ஸ்தலத்திற்கு விரைந்த போலீசார் அந்த மனிதனை அப்புறப்படுத்தி நகரத்து சர்க்கார் ஆசுபத்திரியில் அனுமதித்திருக்கிறார்கள். கொலை செய்யும் எண்ணத்துடன் யாரோ அவரை கோரமாக தாக்கியிருக்க வேண்டும் என ஊகிக்கப்படுகின்றது. பலமான காயங்களுடன் 3 தினங்களுக்கு மேல் யாரும் கவனிக்காத இடத்தில் தன் நினைவின்றி கிடந்த போதிலும் அம்மனிதன் இன்னமும் உயிருடன் இருப்பதை காண வைத்தியர்கள் ஆச்சரியப்படுகின்றனர். பெயர், விலாசம் இவற்றை அறிந்து கொள்ள எந்த விதமான தடயங்களும் இருக்கவில்லை. போலீசார் இது சம்பந்தமாக புலன் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையை மூடி முக்காலி மீது வைத்துவிட்டு ஜன்னல் வழியே வெளியே வெறித்து பார்த்தாள். முகம் வெளுத்து கண்ணின் ஒளி மங்கி அவள் பயத்திலே உயிரில்லாத பொம்மை போல் ஸ்தம்பித்து சில வினாடிகள் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அடப்பாவி, அப்படியென்றால் சுவாமிநாதன் இன்னமும் சாகவில்லையா? குற்றுயிராக இருந்து கொண்டு இன்னமும் அவளை என்னவெல்லாம் ஆட்டி வைக்கப் போகிறானோ? அம்மா, பூவை தலையில் வைக்கட்டுமா என குழையுடன் கேட்டுக்கொண்டு அருகில் வந்த வேலைக்காரியை கண்டு மரண தேவதையை கண்டுவிட்டவள் போல் அப்படியே மிரண்டு போய்விட்டாள். திடுக்கிட்டு எழுந்து நின்றாள். என்ன, பூவா? பொடிப்போ, வேலை பொழுதில்லாமல் பெருக்க உள்ளே வந்து விட்டாள். உன்னை யார் இப்பொழுது கூப்பிட்டது என்று உரத்த குரலில் கோபத்துடன் இறைந்தாள். பதில் பேசாது விழித்த வேலைக்காரி மீது அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. மயக்கமுற்று கீழே விழுந்து விடா வண்ணம் சற்றென்று அருகில் இருந்த சுவரை பிடித்து கொண்டு நின்றாள். வெளியே போ, உன்னைத்தான் சொல்கிறேன், மட்டி கழுதை என்று கிரீச்சிட்டாள் சௌமினி. இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.